இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் டிராயிங்க பாருங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க. இந்த சார்கோயில் பென்சில். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்கே பாருங்க எந்த இடத்த ஜாயின் பண்ணுறேன்ட்டு. முழுசாக வரைஞ்ச பிறகு இது பாருங்கள் என்ன டிராயிங் வரைகிறன்றதை பாருங்கள். நம்ம சின்ன வயசுலேருந்து பழக்கப்பட்ட ஒரு பொருள் தான். ஓகே, கெஸ் பண்ணிட்டீங்களா? பக்கத்தில் இன்னொரு கோடு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம காகிதத்திலேயே மடிக்கிற கப்பல் தான். அதை தான் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக நான் இப்போ வரைகிறேன். பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக வந்துடுச்சு. ஓகே, இதுக்கு இப்போ வந்து ஷேடிங்ஸ் எப்படி கொடுக்கணுன்றதை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப பொறுமையாக ஷேடிங்ஸ் நிழல் வந்து நிழல் அழகாக காமிக்கணும் எப்பவுமே ஷேடிங்ஸில். ஸோ கீழ்ப்பக்கமாக நிழல் இருக்கிறத நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த பகுதி நிழல் இருக்கிறத காமிக்கணும். ஸோ ரொம்ப மைல்டாக கொடுங்க ஷேடிங்ஸ். அடுத்தது இந்த பகுதி காமிக்கணும் உள் பக்கமாக. இந்த சைடு கொஞ்சம் லைட்டாக காமிக்கணும். ரொம்ப நீங்கள் டார்க்காகவும் தீட்டலாம், ஆனால் வரி வரியாக தெரியாத மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, உள் பக்கமாக கொஞ்சம் நிழல் தெரியும் இல்லையா, அதனால் லைட்டாக. ஸோ ஸ்டம்ப்ஸ் வச்சு இப்போ தேய்ச்சிக்கோங்க லைட்டாக. ஸோ ஸ்டம்ப்ஸ் எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ எரேசர் பென்சில். ஸோ எந்த இடத்துலலாம் வந்து இந்த ஒயிட் லைன் கொண்டு வரணுமோ அங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ ரொம்ப அழகான இந்த ஆப்ஜெக்ட், நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்த இந்த கப்பல், காகித கப்பல். நீங்களே இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.